கிறிஸ்துவரே மிகவும் பிரியமானவர்களே, 8/9/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பல நாசமாசு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக கிருபை இவரை பின்தொடரும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ ஆசீர்வாதத்தின் நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்குங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. சங்கீதம் 121:7 கர்த்தரனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையின்படி அப்பா தீமைக்கு விலக்கி இவரை நீர் இங்கே காத்து என் தேவனே இவரோட பேரை நீர் பெருமைப்படுத்தும்படி ஜெபிக்கிற முடியும். அன்பின் அபிஷேகமும் இவரோடு இருப்பதாக நன்மை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நீர் நன்மை நாளை திருப்தியாக்குவீராக. உடைய கிருபை தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. சமாதானமும் சந்தோஷமும் தேசத்தில் பலுகி பெருகட்டும். சகலவிதமான நன்மையும் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.